மெல்ல 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 மெதுவாடா. ஏன் கொலைக்குது? நான் இந்த வீட்டுக்கு வேண்டியவன் தானே. மாப்ள நான் தான் அதெல்லாம் பண்ணு சொக்கு சொக்கலிங்கம். என்ன தெரியல? கீழே வைங்கடா. அடப்பாவீங்களா? செத்து போனவன் சம்சாரத்துக்கு நான் தானே மரமாப்ல. நான் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாம்னு. மாப்ள என்ன தெரியல? என்ன கால்ல பிளாஸ்டர் எப்படி ஆச்சு? பிறக்கும் போதே பிளாஸ்டர் பிறந்தனா என்ன கேள்வி மாப்ள? தூக்குங்கடா. அப்பா போன மாதிரி தூக்காத. ஓ திருப்பதிக்கு வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சு போச்சு. கட்டு போட்டு அமிச்சிட்டானுங்க. குணமான அப்புறம் தான் ஊருக்கு போகணும். எதுக்கும் கம்பன் எக்ஸ்பிரஸ்ல அதரா பண்றதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வை. ஏசி ஸ்லீப்பர். 3 மாசத்துக்கு அப்புறம் தான். என்ன பாத்ரூமா? ரிவர்ஸ்ல போங்கடா. மாப்ள எனக்கு உரிமை இருக்கு. எங்க ஜமுனாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பெரிய ஹோட்டல்லாம் கட்டினீங்க. எனக்கு எந்த ரூமு? தனி ரூமா இருக்கட்டும். அப்படியே ஒரு சக்கர நாக்காளி வாங்கி கொடுத்துருங்க. நான் பாட்டுக்கு இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த சீக் மாமாவை எனக்கு பிடிக்கல. எஸ் ஐ டோன்ட் லைக் தட் ஃபெலோ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பாவம். கால் குணமாயிட்டா போயிடுவாரு. இப்படி ஒரு சீக்க மாமா வருவாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா. ஆமாடா நாம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலாம்டா. டாடிக்கு ஜுரம் கொதிக்குதுடா. பேபி இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா சொல்லு. நாளைக்கு மெட்ரிக் பரீட்சை எப்படி எழுதுவாரு? இதான் பரீட்சை ஜுரங்கிறது. எவனாவது ஐடியா சொல்லுங்கடா. டாக்டர் கூப்பிடலாம். ஐடியா. டாக்டர் நம்பர் என்னடா? போன் புக்க பாரு. சி போடா. 78900. ஹலோ டாக்டர் சாரா. பி ஃபார் பேபி ஸ்பீக்கிங். எங்க டாடிக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. நாளைக்கு பரீட்சை வார எழுதணும். உடனே வாங்க டாக்டர். என்கிட்ட கொடு. இஃப் துரை பேசுறேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாமா டாக்டர்? உங்க அப்பனா இன்ஜெக்ஷன்னா பேய அலறுவானே. போட்டுக்க மாட்டேன் வீட்டு 2 பண்ணுவானே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். ஒரு சின்ன ஊசி. என்ன ஊசியா? வேண்டாம் டாக்டர். நான் போய் சொல்ல படுத்துவான்னு. அடம் பிடிக்காதீங்க டாடி. சமத்து டாடி இல்ல. விடுங்க டேய். என்ன டாக்டர்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் பசங்க ஆடுறது. சொன்னா கேளுங்க டாக்டர். நான் இதுவரைக்கும் ஊசியே போட்டுக்கிட்டு இருக்கேன். வலிக்காது டாடி. சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். போடின்னு சொல்றான். வேண்டாம் வேண்டாம் வேணாங்க வேணாங்க. எனக்கு எக்ஸாம் எழுத வேணாமா டாடி? அது நான் போடுங்க டாக்டர். என்ன கொண்டு வரல பாருங்க. தொட்டுறங்க. கையை இழுத்து பொடிங்க நீங்க. ஏய் 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 உனக்கெல்லாம் போறதன் காலை இழுத்து பொடி. ஏய் புடிங்க. ஏய் சந்தான நீ எனக்கு வில்லா டேய். மன்னிச்சுக்கிறேங்க ஐயா. மாப்ள மாப்ள சக்கர நாக்காளி இன்னும் வரக்கானுமே. சொல்லிருக்கேன் சொக்கு வந்துடும். ஏலே தாடிக்கார குமரேசா, காரக்குடி வாட்டில இருந்து இடியாப்பம் கேட்டேன்னு என்னலே ஆச்சு? போன்றானே உட்கார்ந்து சாப்பிட எனக்கு உரிமை இல்ல. நீங்க சொல்லுங்க மாப்ள, உரிமை இல்லையா? யார் இல்ல என்னது? அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. சரி சார். அப்படியே அமராவதி ஹோட்டலுக்கு போய் எம்எல்ஏ பெசரட் வாங்கிக்க. மாப்ள ஒரு பைனாப்பிள்ஸ் வேணும் மாப்ள. எதுக்கு பைனாக்குலர்ஸ்? நகராமே இருக்கிற இடத்துல குந்திக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ல. இந்த சீக்கு மாமாவுக்கு ஏன்டா டாடி இடம் கொடுத்தாரு? நம்ம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலாம்டா. வாங்க. மணி என்ன தெரியுமா? ஓடல. 9. 9? நேரம் போனது தெரியல. உன்னை யார் இந்த நேரத்துல வர சொன்னது? குழந்தைகளை கெடுக்கிற நீ. இது ஒன்னும் ஏ படம் இல்லையே. சி படம் தானே. கார்ட்டூன். Shut up. குழந்தைகளுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்து போலான்னு சொன்ன. நீ ரொம்ப வரம மீற. என்ன என்ன அழுக? என் வீட்டுல இருக்கு
என்னால முடியல. குழந்தைங்களோட இருந்தா கொஞ்சம் அமைதியா இருக்குமே, நீங்க வந்தா. நீங்க என்ன வீட்டுல வழக்கம் போல வீட்டுல படு சண்டை. ஓஹோ. உன் அம்மாவுக்கு அப்பாவுக்குமா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். எனக்கு 1000 ரூபாய் வேணும். குடுக்கல கீச்சிடுவேன். டீச்சரியாடா? என்னையா தாங்குற? உன்னை தொட்டு தாலி கட்டணும்டி. எனக்கே வேலை காட்டுறியா? பேமானி, நீ கட்டின தாலி எங்க இருக்கு பாத்தியா? கணவன் மனைவி பேசிக்கிற பேச்சாது. சொன்ன உன்னை குச்சிடுவேன். நான் உன்னை சுட்டுடுவேன். உன்னை கிழிச்சிடுவேன். உன்னை சுட்டுடுவேன். சொல்லி சுட்டுடுவேன். எப்பவும் சண்டை தானே? ஆமா, எப்போது சண்டை போடாத நேரம் கிடைச்சா எதை வச்சு சண்டை போடலான்னு அப்ப காரணம் யோசிப்பாங்க. ஐடியல் கப்பல். எப்படி இருக்கு அந்த வீட்டுல? அதான் இங்க வந்துடுறேன். சரி சரி சரி. சந்தானா, இந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடு. ஓ, நான் மறுபடியும் இங்க வரல இல்ல. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. ஓகே, குட் நைட். குட் நைட். சார் சார் சார், மாலை முரசுல மெட்ரிகுலேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க பாஸ் சார். இங்க பசங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். சரி சார். மனோரா, இன்னையில இருந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு இன்கிரிமெண்ட். சார் எனக்கு உனக்கு டபுள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதெல்லாம் உண்மையில தானே? ஹலோ, நான் தான் பிரியா பேசுறேன். சொல்லுங்க. பேபி சொன்னா நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் என்னமோ ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் பண்ற மாதிரி பசங்க எல்லாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் வச்சு ரேலம் பண்ணிட்டாங்க. நீங்க பிஏ எம்ஏ பாஸ் பண்றப்போ நானே பாராட்டு விழா நடத்த போறேன் என் டான்ஸ் ப்ரோக்ராமோட. ஆஹா, அதுக்காகவே நான் பல டிகிரிஸ் வாங்கலாம் போல இருக்கு. லேட் நைட்ல தொந்தரவு பண்ணிட்டேனோ? ஐம் சாரி. இல்லைங்க, நான் தான் சாரி சொல்லணும். சட்டை கூட இல்லாம வெறும் லுங்கியோடவே பேசிட்டு இருக்கேன். ராத்திரி 1 மணிக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? யார் அது? எவனோ இடியட் கிராஸ் டாக். அப்புறம் பேசிக்கலாம்.